அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் தனியார் விமான நிறுவனம் ஃபிட்ஸ் ஏர் அவங்களோட 2வது வருட ஆனிவர்சரியை நேற்று அக்டோபர் 5ஆம் தேதி கொண்டாடி இருந்தாங்க. அந்த நிறுவனத்தின் சில தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஃபிட்ஸ் ஏர் இலங்கையின் முதலாவது தனியார் விமான நிறுவனம். ஆனால் இவங்க பேசஞ்சர்ஸ் தான் 2 வருட ஆனிவர்சரி. ஆனால் இந்த நிறுவனம் 1997 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அப்போ அவங்க கார்கோ மட்டும்தான் செய்துட்டு இருந்தாங்க, பார்சல் சர்வீஸ் மட்டும்தான் செய்துட்டு இருந்தாங்க. அப்போவே அவங்க பழைய பேர் எக்ஸ்போ ஏவியேஷன் என்ற பேரில் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 இல்யூஷன் 18 என்ற ஃப்ளைட், அது ஒரு ரஷ்யன் பேஸ்ட் ஃப்ளைட் அதை கொழும்பு டு ஜஃப்னாவுக்கு ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டாக அவங்களோட முதலாவது பேசஞ்சர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது அந்த நேரம் எக்ஸ்போ ஏர்ன்னு சொல்லி அந்த பேரை மாற்றினாங்க. ஏன்னா எக்ஸ்போ ஏவியேஷன் அவங்க கார்கோ தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷத்தில் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் சர்வீஸுக்குமே வராங்க. கொழும்பு டு ஜஃப்னாவுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்க எக்ஸ்போ ஏர்ன்ற பேரை கொடுத்து உள்ளே வராங்க. பிறகு 2003 ஃபோக்கர் F-27 என்ற ஒரு ஃப்ளைட்டை 3 ஹயர் பண்ணுறாங்க. ஹயர் பண்ணி கார்கோவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 45 டன் சுமந்து செல்லக்கூடிய அந்த விமானங்களை கொள்வனவு செய்து, அதாவது லீஸுக்கு எடுத்து அவங்க இயக்க வழிகிட்டதுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட 10-15 நாடுகளுக்கு மேலே ஒரு பார்சல் சர்வீஸை கொண்டு போகிற ஒரு நிறுவனமாக பெரிய அளவில் போகிறாங்க. அதுக்கு பிறகு 2005 அந்த கேபின் பணிப்பெண்களுக்கான ட்ரைனிங் கொடுக்குற அகாடமியையும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு 2005 போகிறாங்க. அதுக்கு பிறகு 2010 அப்படியே அவங்களோட சர்வீஸ்கள் இன்டர்நேஷ்னல் கார்கோ சர்வீஸில் நல்லா வளர்ந்துட்டு போகிறாங்க. இந்தோனேசியா, சிங்கப்பூர் அப்படி இப்படியாண்டு டிஹெச்எல்ட பார்சல் சர்வீஸ்களை வெளிநாடுகளில் ஹேண்டில் பண்ணுறது, துபாய் டு ஸ்ரீலங்கா, துபாயிலேருந்து வேறு நாடுகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சர்வீஸ்ன்னு சொல்லி நல்ல ரேஞ்சில் அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டுருக்கீங்க. 2016 அமெரிக்கான மிகப்பெரிய பார்சல் நிறுவனமான UPS ஸ்ரீலங்காக்கான ஆத்தரைஸ் பர்சனாக உத்தியோகபூர்வ நிறுவன பார்ட்னர்ஸாக இந்த எக்ஸ்போ ஏர் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுக்கு பிறகு அவங்க UPS பார்சல் சர்வீஸுங்க கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2019 ஃப்ளைட் ட்ரைனிங் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் ஒரு ரத்னலான ஏர்போர்ட்டில் ஒரு எடுகேஷன் சைடுக்கும் அந்த நிறுவனம் அப்படியே டெவலப் ஆகி போய்க்க 2021 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அதில் ரன் பண்ணுறதுக்காக இந்த ஃபிட்ஸ் ஏரை அனுமதி பெற்று 3 ஏர்பஸ் 320 200 மாடல்ஸ் 3 வெட் லீஸ், ட்ரை லீஸ் போடுறாங்க. அதாவது அந்த நாங்களே இப்போ 2 வகையான லீஸ் இருக்குது விமானங்கள் எடுக்கும்போது. வெட் லீஸ் வாங்க ஒன்று ட்ரை லீஸ். ட்ரை என்னென்னா முழுக்களை விமானத்தை முழுசாக நாங்கள் லீஸ் எடுக்கிறது. வெட் லீஸ்ன்னா விமானத்தை நாங்கள் இயக்கலாம், ஆனால் பைலட் உட்பட க்ரூ மெம்பர்ஸ் உட்பட எல்லாருமே அந்த எந்த கம்பெனிகிட்டேருந்து நாங்கள் லீஸ் எடுக்கிறோமோ அந்த கம்பெனி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணும். அவங்களோட பைலட், அவங்களோட கேபின் க்ரூ தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்கும். ஸோ இவங்க ட்ரை லீஸ் எடுக்கிறாங்க. இந்த ட்ரை லீஸ் எடுத்த பிறகு 2022 அக்டோபர் 5ஆம் தேதி அவங்களோட முதல் விமானத்தை ஃபிட்ஸ் ஏராக இயக்குறாங்க. கொழும்பு டு துபாய் சர்வீஸ். அதே மாதத்தில் சரியாக சொன்ன அக்டோபர் 10ஆம் தேதி கொழும்பு டு மால்தீவ்ஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு பிறகு 2023 February 20ஆம் தேதி கொழும்பு டு சென்னை சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு 2024 March 21 கொழும்பு டு கொழும்பு டு பங்களாதேஷ் டாக்கா சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4 சர்வதேச சிட்டிகளுக்கான சர்வீஸ் செய்து கொண்டிருக்காங்க. வெரி சூன் இன்னொரு 7 சர்வீஸ் வருட மார்ச் மாதத்துக்கு பிறகு இன்னொரு 7 சர்வீஸை ஆட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. இப்படி அவங்களோட அந்த நிறுவனம் இவ்வளோ ஹியூஜாக வளர்ந்து இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனம். இலங்கையின் முதலாவது ஒரு தனியார் நிறுவனம் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிருக்கு 2 வருடத்தில். இது ஒரு பெரிய சக்ஸஸ். இந்த நிறுவனம் இவ்வளோ பெருசாக வளர்ந்து கொண்டு போயிடல. அதில் சொல்கிற மாதிரி இன்னொரு விடயம், இலங்கையில் 2வதாக ஒரு தனியார் விமான நிறுவனம் உருவாகி கொண்டிருக்கு, ஏர் சிலாவுன்ற பேரில். அது வெகு விரைவில் அடுத்த வருடம் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் நடந்து கொண்டிருக்கு. பார்ப்போம். அந்த வீடியோவோடையும் உங்களை சந்திக்க வேண்டி வரலாம். சந்திப்போம்.